ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம். நீங்களும் நல்லா இருக்கீங்க நம்புகிறோம். என்ன விலாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு சடனான விலாக். என்னென்னா, பாப்பாவுக்கு வந்து ஒரு 1 வீக்காகவே பல்வலி இருந்துச்சு. அப்புறம் இல்லாமல் இருந்துச்சு. திருப்பி இன்றைக்கி அகைன் வந்து பல்வலிக்குன்னு சொல்லிட்டா. அதனால் டாக்டர் பார்க்குறதுக்காக புளியங்குடிக்காக நாங்கள் வந்திருக்கோம். புளியங்குடிக்கு போகலான்னு சொல்லிட்டு வந்திருக்கிறோம். ஏன்னா கேட்கும் எப்போதும் போகிற வழியில் ஒரு கடையில் ஜூஸ் குடிச்சிட்டு போகலான்னு சொல்லிட்டு ஜூஸ் குடிக்கிறதுக்காக வந்திருக்கோம். ஹலோ, அங்கே போனோடனே அழ போகிறீங்க டாக்டர் கிட்ட போனோம். இதே பல்ல க்ளீன் பண்ணுவாங்க, தண்ணி அடிச்சு சர்றன்னு. இருக்கா அப்புறம் கேட்டேன் வேணும்னு. குளிக்க கூட செய்யலை, ஏன்னா லேட் ஆகிடுச்சு. இவளுக்கு வந்து திடீர்னு ரொம்ப வலிக்குதுன்னு சொன்னோன்னே சரி ஓகே போயிட்டு வந்துடும், வச்சுக்கிட்டே இருக்க வேண்டான்ட்டு கிளம்பிட்டோம். டாக்டருமே 2:30 வரைக்கும் தான் இருப்பேன்னு சொன்னாங்க. நம்ம அங்கே தென்காசிலேருந்து இங்கே வர்றதுக்கு எப்படியும் 1 hour ஆயிரும்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு 12 மணிக்கு தான் கிளம்புனோம். அதனால் குளிக்கலாம் அப்படி 3 பேருமே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். சரி வந்து குளிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிண்ணி ஜூஸ் வாங்கியிருக்கோம். அவங்க மேடம் தான் வாங்கின ஜூஸ் வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டோம். வந்துட்டு பார்த்திங்கன்னா வெளில வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆல்ரெடி உள்ளே ஒரு பேஷண்ட் இருந்தாங்க, அதனால் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். தென்காசியில் தான் ஃபஸ்ட்டு பார்த்தோம் பாப்பாவுக்கு வந்து, ஆனால் கேட்கவே இல்லை. சரி அங்கே காட்டியும் கேட்கல, 1 வீக்காகவே அது பெயின் இருந்துகிட்டே தான் இருக்குது அப்படின்னு சொன்னான். சரி அதனால் நாங்கள் ரெகுலராக எப்போதுமே இந்த அண்ணாட்டை தான் பார்ப்போம். இவங்க வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஹஸ்பண்டோட ஜூனியர் அண்ணன், தெரிஞ்சவங்க தான் இந்த அண்ணன் வந்து. அதனால் நல்லா பொறுமையாக ரொம்ப சூப்பராக பண்ணுவாங்க. எல்லாமே எல்லாம் ட்ரீட்மெண்ட் பண்ணுறது எல்லாமே நல்லா பார்த்து பண்ணி விடுவாங்க. நல்லா பொறுமையாக பண்ணி விட்டாங்க. நல்லா க்ளீன் பண்ணிட்டாங்களா? அவளுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக உட்கார வச்சு அவ்வளோ பொறுமையாக கேர் பண்ணி பார்த்துக்கிட்டாங்க. ஒரு வழியாக பல்ல ஃபஸ்ட்டு வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அடைச்சிடலான்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் பாப்பாவுக்கு வந்து அது உள்ள சதை மாதிரி லைட்டாக இதாக இருந்ததுனால இன்றைக்கி வந்து க்ளீன் பண்ணி நம்ம வந்துட்டு கட் பண்ணி விட்டுடலாம். கொஞ்சமாக சதையை க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு 1 வீக் புண்ணு ஆறுனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் திருப்பி வாங்க, அதுக்கப்புறமா நம்ம வந்து ஓட்டையை வந்து அடைச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பாப்பா வந்து ஃபஸ்ட்டு ஒரு 1 வீக் வந்து ரொம்ப இந்தளவுக்கு ரொம்ப பாடப்படுத்தலை. பட் வந்து காலையில் 1 வீக்காகவே அவளுக்கு வந்து இங்கே தென்காசியில் காட்டிட்டு சிரப் கொடுத்துக்கிட்டு இருந்தோம். அப்போல்லாம் ஓகேம்மா பரவாயில்ல, ஏன்னா கிட்டோட டேஸ்ட்டுமே சேஞ்ச் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஓகே அப்புறமா உட்பாஸ் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. ஓகே பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தான். திருப்பி சடனாக காலையில் எந்திரிக்கும் போது கூட நல்லா தான் இருந்தால், சாப்பிடும்போது எதையும் கடிச்சிட்டாலாம் என்னன்னு தெரியல. டாக்டரை பார்த்து முடிச்சுட்டு அம்மா வீட்டுக்கு வந்துட்டோம். அப்படியே நேரம் அம்மா வீட்டுக்கு வந்துட்டு அப்பா வந்து சாப்பாடு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அப்படியே சாப்பிட்டுட்டு அண்ணன் பொண்ணு கூட கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு அப்புறம் பாப்பாவை இங்கேயே விட்டுட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் ஊருக்கு. போகலாங்க. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா அடுத்து ஒரு 2-3 டேஸ்க்கு அப்புறம் பாப்பாவுக்கு வந்து திருப்பியும் வர சொல்லியிருந்தாங்க இல்லையா, அங்கே தான் போகிறோம் இன்றைக்கி. அதுக்கு முன்னாடி வந்துட்டு நமக்கு வந்து ஒரு கடையில் வந்து ப்ரொமோஷன் வீடியோ எடுக்க வேண்டியது இருந்துச்சுட்டு, சரி ஓகே அப்படியே இந்த ப்ரொமோஷன் வீடியோவையும் முடிச்சுட்டு நம்ம போயிடலாம் அப்படின்ட்டு வந்திருந்தோம். ஏன்னா டாக்டர் வர கொஞ்சம் லேட் ஆகுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி அதுக்குள்ளே நம்ம ப்ரொமோஷன் வீடியோ முடிச்சுட்டு அம்மா வீட்டில் போயிட்டு சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம்.
அப்புறம் வீடியோ எடுத்து முடிச்சுட்டு அம்மா வீட்டில் போய் சாப்பிட்டுட்டு திருப்பியும் ஹாஸ்பிட்டல். பாப்பா எப்படி இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, அவள் வந்து கொஞ்சம் இன்றைக்கி பயத்தோடு இருந்தா. ஏன்னா அன்னைக்கு அவளுக்கு பண்ணது வந்து அந்த மயக்கூசி போட்டு பண்ணாங்க. அதனால் வந்து அப்போ பெயின் அவளுக்கு தெரியல. மயக்கூசியில் ஐ மீன் அந்த மரத்து போகும் இல்லையா, அந்த ஊசி போட்டிருந்தாங்க அவளுக்கு. அந்த ஊசி போட்டுட்டு அவளுக்கு அந்த பெயின் தெரியல. அப்புறம் அம்மா வீட்டில் விட்டுட்டு நாங்கள் இங்கே வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவளுக்கு வந்து உதடெல்லாம் வீங்கி ஒரு மாதிரி அந்த மதப்பான பக்கம் ஃபுல்லாக இவள் வந்து ஒரு மாதிரி உணர்ச்சி இல்லாத மாதிரி இருக்குன்ட்டு ஏதோ பண்ணியிருந்தாங்க. உதடு எல்லாமே வீங்கிடுச்சு அவளுக்கு. கடிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. இவள் வந்து கடிச்சு வச்சு உதடெல்லாம் வீங்கிடுச்சு. அப்புறம் இன்றைக்கும் அதே மாதிரி ஆயிருமோ வலிக்குமோ அப்படின்ட்டு ஒரு மாதிரி முகத்தை அப்படியே சோகமாக வச்சுக்கிட்டே இருந்தா. வேண்டாம்மா வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்ட்டு. அப்புறம் அவங்க எப்போவும் போல் பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக சூப்பராக எடுத்து விட்டாங்க. எங்கள் பாப்பாவுக்கு பல் ஓட்டையில் அடைச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டு அப்புறம் எனக்கும் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் வந்துகிட்டே இருந்துச்சு. நம்ம அன்றைக்கி ஹாஸ்பிட்டல் போக முடியல. அதனால் வீட்லேயே அம்மா வீட்டில் வந்துட்டு இங்கே வந்துட்டு அப்படியே ஆவியும் பிடிச்சிட்டு கிளம்பிட்டு இதோட இந்த vlog முடிஞ்சது.